வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி இலவசங்களை அள்ளி வீசிவிட்டார். ஆட்சிக்கு வருவாரா? ஆட்சிக்கு வர்றதுக்கு தானே எத்தனை இலவசங்களை அள்ளி வீசி இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பெண்களுக்கு 2000 ரூபாய், இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது எல்லாத்துக்கும் கொடுக்கல. அதற்கான வரைமுறைகள் வச்சிருக்காங்க திமுக அரசுல. அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பெண்களுக்கு 2000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் நகரத்துல. இதுல என்ன அப்படின்னா, இத பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள், நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும், நகர பேருந்துகளை இலவசமாங்க. இந்த மாதிரி சொன்னா எப்படிங்க? ஆட்சிக்கு வருது நிச்சயம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். இது கொஞ்சம் திமுகவுக்கு அதிர்ச்சியா தான் போச்சு. திமுக என்ன மனசுல வச்சிருந்தாங்க? 1000 கொடுக்கறது 1500 ஆக்கலாமா அப்படி நினைச்சிருந்தாங்க. கொஞ்சம் வரைமுறைகளை தளர்த்தலாமா, இல்ல 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க திமுக. அதெல்லாம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி செம்ம பஞ்சு வச்சுட்டாரு. ஆனா தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல, ஒரு 3 மாசம் இருக்கு. தேர்தல் அறிக்கைலாம் எப்போ தயாராகும், எப்போ சொல்லுவாங்க? தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னால, ஒரு 3 வாரம் முன்னால. இப்போ திடுதிப்புன்னு இப்படி எதுக்கு சொல்லணும்? என்னன்னா எப்படி ஆட்சிக்கு வரணுங்கிற ஆசை தானே. அதுவும் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஜனவரி 17ஆம் தேதி காணும் பொங்கல் அன்று இப்படி ஒரு இடியை கொடுப்பார் அப்படின்னு திமுக எதிர்பார்க்கவே இல்லை. எடப்பாடி இடி இறக்குனது காணும் பொங்கல்ங்கிறத மட்டும் இல்லைங்க. இது இன்று முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திமுகவினுடைய நிறுவனர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள். அதுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கலாம். எல்லாமே அரசியல் கணக்கு தானே. ஆனா எப்படியோ இது திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கு. ஆனா எப்படி இதை வச்சுட்டு ஆட்சிக்கு வர முடியும்? ஏன் வர முடியாது? மக்கள் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. 2000 ரூபாமே 2000 ரூபாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் சும்மா இருக்குமா? அப்போனா அடுத்த ஆட்சி எடப்பாடி தான் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். ஆனா மக்கள் அப்படி நினைக்கிறாங்களா? ஏன் நினைக்க கூடாது? சரி, இதுக்கெல்லாம் எங்க இருந்துங்க நிதி கிடைக்கும்? எங்க இருந்து நிதி கிடைக்கும்? அது உங்களுக்கே தெரியும். திமுக ஆட்சிக்கு வந்தபோது கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. இப்போ மார்ச் மாசம் அது 9.3 லட்சம் கோடி ரூபாய் ஆக போகுது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆகி போச்சுல்ல. ஏன்னா நிறைய இலவசங்கள் திமுக அரசு கொடுத்தாங்க. அதை சமாளிக்கிறதுக்காகவும் கடன் வாங்கினாங்க. அது எல்லாமே இருந்தது. இதை போய் ஒரு எக்கனாமிஸ்ட கேட்டாங்க, நம்முடைய பொருளாதார நிபுணர்கிட்ட. கேட்கும்போது அவர் என்ன உங்க வீட்லயா கொடுக்க போறாங்க, அரசாங்கம் தான் கொடுக்க போகுது அப்படின்னு முரட்டுத்தனமா சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு. ஆனா சில பேர் சொல்லாம வச்சிருப்பாங்க. அரசியல்வாதிகள் அப்படித்தானே. ஆனா இந்த வாங்குகிற கடன், போடுகிற திட்டங்கள், இதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்? அரசாங்கம் நினைக்குது எடப்பாடி கிட்ட கணக்கு இருக்கும். ஏன்னா அவரு முதலமைச்சராக இருந்தவர். எப்படி வருவாயை பெருக்குவது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். வருவாயை பெருக்கினால்தான் அரசு ஓடும் அல்லவா? ஆனா அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது எந்த அரசாக இருந்தாலும், ABCD எந்த அரசாக இருந்தாலும் அதில் 60% தான் செயல்பாட்டுக்கு வருது. மற்ற 40% அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கு தெரியும். அது ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாவற்றையும் பயன்படுத்தினால் மக்களுக்கு நன்மையாக முடியும். ஆனா இதை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியுமா? 2வது தடவை கேட்கிறேன். எப்படி வெற்றி பெற முடியாதுன்னு எடப்பாடி பாக்குறாரு. முக்கியமா அரசாங்கத்துக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக ஒரு எதிர் மனநிலை இருக்குங்க. ஏன்னா திமுக அரசாங்கம் பல இலவச திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இலவசம்னு சொல்லக்கூடாது, ஜெயலலிதா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் கணக்கில் வராது. அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இலவசம்னு சொல்லக்கூடாது அல்லவா? கட்டணம் இல்லா அப்படின்னு சொல்லணும். கட்டணம் இல்லா திட்டங்கள் பல திமுக அரசு கொண்டு வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி பேருந்து பயணம், பெண்களுக்கு பேருந்து பயணம், இலவச பேருந்து பயணம், அப்புறம் உரிமை திட்டம் 1000 ரூபாய், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. நிறைய கல்லூரி மாணவர்களுக்கு, அப்புறம் மாணவிகளுக்கு, இது மாதிரி நிறைய திட்டங்கள். அதுக்கெல்லாம் செலவு ஆகிட்டு இருக்கு. ஆனா மக்கள் இதன் மூலம் கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு. அதெல்லாம் அநேகமா திமுக வந்துரும் நினைக்கிறாரு. ஆனா இதுல நல்ல திட்டங்கள் தான். ஆனா திமுக அரசு மேல பல குற்றச்சாட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. முக்கியமா சட்டம் ஒழுங்கு மோசமா தான் இருக்கு. நிறைய அளவுக்கான கொலை கொள்ளைகள் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பாலியல் வன்கொடுமைகள் இருக்கு, மறுக்க முடியாது. நிர்வாகம் சீர்கெட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நேரடியாக முழு கட்டுப்பாட்டில் திரு ஸ்டாலின் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய சந்தேகம். ஆனா அதே சமயம் ஒரு சீசன்டு பொலிட்டிஷியனா,
ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக, ஒரு பக்குவப்பட்ட முதலமைச்சராக நல்லா அவரு பொது வெளியில வெளிப்படுறார். நல்லா தெரியும் உங்களுக்கு. அவர் பேசுற பொறுமை, அந்த கட்டுப்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது கட்சியும் ஆட்சியும் தனக்கூட தான் இருக்கு அப்படின்னு அவர் காமிக்கிறார். ஆனா கிரவுண்ட் லெவல்ல பார்க்கும்போது மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு. இதெல்லாம் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். அது மட்டும் இல்லாம கூட்டணி கணக்கு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கடந்த மக்களவை தேர்தல அதிமுக கூட்டணி ஒரு 22% ஓட்டு வாங்குச்சு. அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக கூட்டணி அவங்க ஒரு 18% வாங்கினாங்க. 2 சேர்த்த 40. திமுக அரசுக்கு எதிராக ஒரு 5 வச்சு 45 ஆட்சி நிச்சயம். எடப்பாடி முதலமைச்சர் அவசியம் ஆயிடுவார் அப்படின்னு நினைக்கிறார். அது இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தபோது அப்போது யார் இருந்தாங்க, ஓபிஎஸ் தனியா நின்னார். அவர் ஓபிஎஸ் இப்ப என்ன ஆவாருன்னே தெரியல. அவரு திமுக இருப்பாரா, அணியில் இருப்பாரா, அதிமுக அணியில் இருப்பாரு, மிகப்பெரிய சந்தேகம். டிடிவி உங்களுக்கு தெரியும், மதுராந்தகம் பிரதமர் மாநாட்டுக்கு அப்புறம் படத்தை போட்டாங்க, பேனர் கட்டாங்க, பேனரை தூக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, யார் கூட்டணி தலைவரோ அவர் தான் அறிவிப்பாரு அப்படின்னு. அவருடைய டிமாண்ட் ரொம்ப அதிகம் இருக்கான். அதிமுக கூட்டணி போறதா ஒரு 15 சீட்டு வேணும், 2 அமைச்சரவை. இதெல்லாம் எடப்பாடிக்கு ரொம்ப ஓப்பா இல்ல, ஏற்புடையதா இல்ல. ஆனா டிடிவி வந்தாருன்னா ஒரு வெற்றி கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறாரு. ஆனா அப்படியே வருமா? டிடிவி பின்னால ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு, 2% வச்சுக்கலாம். சில தொகுதிகள் அவருக்கு ரொம்ப அழகா 20% வாக்குகளும் இருக்கு, 20-25 கூட இருக்கு. அது ஓட்டா அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுமா? ஏன்னா டிடிவி தினகரன் அதிமுக எதிர்ப்பு, எடப்பாடி எதிர்ப்பை வைத்துக் கொண்டிருப்பதால் அவருடைய சமூகத்தினர், முக்கியத்தோர், இன்னும் பல சமூகத்தினர் பின்னால் இருக்காங்க. அவர் எடப்பாடி கூட்டணி சேர்ந்தார் அப்படின்னா அதுல இருந்து அவருடைய ஓட் பேங்க்ல இருந்து பாதி 2ஆ சேர்ந்துடும். ஒண்ணு திமுக பக்கம் போகும், இன்னும் தாவேகா பக்கம் போகும். இது எடப்பாடி தெரிஞ்சுக்கலாம். அதனால டிடிவி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தாங்க ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு திமுக நினைக்குது. அதே மாதிரி விஜய் தனியா போறது எடப்பாடிக்கு பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறார். அதே மாதிரி காங்கிரஸ் பிச்சுட்டு போயிடாதா அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கிறார். திமுக இருந்து போயிருச்சு அப்படின்னா திமுக காலின்னு நினைக்கிறார். ஐயா, இதன் மூலம் அதிமுக காலியாகும் அப்படிங்கிற கணக்கு அவருக்கு தெரியும். இது எல்லாத்தையும் மீறி ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் என்னென்ன கணக்கு வேண்டும்? முக்கியமாக கூட்டணி கணக்கு அமையும். கிட்டத்தட்ட அமைஞ்சிருச்சு. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் கூட்டு சேர்த்து கொண்டு வந்துறாங்க மாதிரி தெரியுது பிஜேபி. அப்புறம் அமித்ஷா அது முக்கியமான கணக்கு இருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் சொல்றாரு. எதை வச்சு சொல்வாரு? பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமாக ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் இருக்கிறது. எடப்பாடிக்கு கொடுக்கின்ற பலமா ஆதரவு, அப்புறம் தேர்தல் கமிஷனும் ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம கூட சொல்லல. ராகுல் காந்தி திரும்ப திரும்ப எங்கே தோத்தாலும் ராகுல் என்ன சொல்றாருன்னா பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டது அப்படின்னு. ஒருவேளை அவருடைய கூற்று உண்மையாக கூட ஆகலாம். இது எல்லாம் உதவி செஞ்சேன்னு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிவர். ஆனால் தனி பெரும்பான்மைன்னு ஆக முடியாது. ஆகாட்டி என்னங்க, முதலமைச்சர் தானே அப்படின்னு நினைக்கிறார். இதெல்லாம் கணக்கு சேர்ந்து வந்தா தானே முடியும். அது மாதிரி இருக்கிற சமயத்துல ஒருவேளை விஜய் ஒரு 5-10 சீட்டு ஜெயிச்சார்னா அவரும் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருவார் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். என்ன அது வரைக்கும் திமுக சைலண்டா தான் இருக்குமா? ஆட்சியில் இருக்கு, சகல விதமான கட்டுப்பாடுகள் தன் பக்கம் இருக்கு. இப்போதே திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் மக்களுக்கு போய் சேர வேண்டிய பல அம்சங்கள் போய் சேர்ந்து விட்டன அப்படின்னு தான் தகவல்கள் சொல்லுது. தேர்தலுக்கு காலம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஆட்சிக்கு வருவதற்கான கணக்குகள் எடப்பாடி பழனிசாமியிடம் மிக மிக துல்லியமாக இருக்கின்றன. இதை அறிவிச்சிட்டாரு. இன்னும் என்னென்ன அறிவிப்பாரோங்கிறது தெரியல. திமுகவும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கு. என்ன ஆகும்? எடப்பாடி இன்னும் என்னென்ன இலவசங்கள் அறிவிப்பாரு, இன்னும் பலருக்கு என்னென்ன கொடுப்பாரு, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க இல்லையா? அது ஒரு பயங்கரமான அறிவிப்பா தான் இருக்கும். இருந்தாலும் எடப்பாடி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ முந்திட்டாரு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.